ரதி ஏதோ ஒரு டாஸ்க அர்ஜுனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப தேவ் வந்து திவி கூட படிக்கிற பசங்களோட திங்ஸ் எல்லாம் திருடி இருக்கான்னு சொல்ல, இதை எதுக்கு என்கிட்ட சொல்ற, நீயே போய் அவகிட்ட கேட்கலாம்லன்னு சொல்ல, தேவும் என்ன உனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறேன்னு கேட்டா, ரதியும் கொஞ்சம் கூட யோசிக்காம குழந்தைகளை நீ தானே பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பெத்தோம், நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் வேலையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, குழந்தைகளை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சண்டை போட, இது எல்லாத்தையுமே திவி கேட்டு ஓரமா போய் உட்கார்ந்துருக்க. அப்ப அங்க ரீனா வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. திவியும் அம்மாவுக்கு எங்க மேல அக்கறையே இல்ல, டாக்டர்னா வேலையை மட்டும்தான் பார்க்கணுமா, பெத்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கவே கூடாதான்னு ஃபீல் பண்ண. ரீனாவும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றா. அப்புறம் ரதி திவி கிட்ட இத பத்தி பேசலான்னு வர, திவி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரதியும் இத பார்த்துட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கா, இப்ப போய் நான் அவகிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல குணா ராக்கி கிட்ட அந்த ஐடி பொண்ணு நினைப்பாவே இருக்கு, அவளை பார்க்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, ராக்கியும் லேப்டாப் ஏதாவது ரிப்பேர்னா வந்து பார்க்க போறாங்கன்னு சொல்ல, நல்ல ஐடியாவா இருக்கேன்னு ராக்கி லேப்டாப் மேல தண்ணியை ஊத்திடுறான். இங்க ரதி அர்ஜுன் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், ஆனா இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்ல, இப்போ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும், ஆனா அதே சமயம் நம்மளுக்கு ரெவன்யூவும் ஜெனரேட் ஆகணும், 2 நாள் டைம் எடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. இங்க பாரதி லேப்டாப்பை சரி பண்ண ஆரம்பிக்க குணா அவகிட்ட வழிய ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அனிதா வந்து ரவியோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்க, சீனியர் நான் என்ன இங்க சும்மாவா இருக்கேன், எவ்வளவு வேலை பார்க்கறேன் தெரியுமான்னு பாரதிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பாரதியோ லேப்டாப்பை சரி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அர்ஜுன் வெளியே காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அருணா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை வச்சிருக்கத பார்த்துட்டு, அவர் உங்க அப்பா தானே, எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாம வெளியே பண்றீங்கன்னு கேட்க, அருணாவும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப்ன்றதுனால அமௌண்ட் கம்மி பண்ணாலும் அது அதிகமா தான் இருக்கு, அதனாலதான் அப்பாவுக்கு வெளியே ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல ரீனா ஹேண்டில் பண்ண பேஷண்ட் கிட்ட உங்க அம்மா இறந்துட்டாங்க, அதான் நிஜம்னு சொல்லி புரிய வச்சு, உங்க ஒய்ஃபோட கையில இருக்கிறது அவங்களோட அஸ்தி தான் சொல்ல, அவரும் அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணி ரொம்ப அழுகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பாரதி கிட்ட ரவி இங்க யாரு உன்னை வர சொன்னாங்கன்னு கேட்க, சாரி மாமா வேற வழி இல்லாம தான் வந்தேன்னு சொல்ல, இவதான் ரவியோட பொண்டாட்டி போல. அப்பன்னு பார்த்து ராக்கியும் குணாவும் அங்க வந்து இதை பாத்துடுறாங்க. ராக்கியும் குணாவை பார்த்து எப்படிரா ரவிக்கு பிடிச்ச பொண்ணுங்களே தேடி தேடி லவ் பண்றேன்னு கலாய்க்கிறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.